தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் இன்றைய தியானத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேம் என்ற அந்த வாக்கியத்தை முன்னிட்டு ஒரு சிறு தியானத்தை இன்றைக்கு சொல்லி இன்றைய இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். அதாவது புதிதும் புதிய உபதேசம், புதிய உடன்படிக்கை, புதிய இது சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா இது. இப்போ கடைசியில் வெளிப்படுத்துகிற விசேஷம் முடியும் போது கூட எருசலேம் புதிய எருசலேம்னு சொல்கிறார். பழைய எருசலேம் இப்போ இருக்குது பூமியில். இஸ்ரேல் நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அங்கே ஜெருசலேம் இருக்குது, எழுத்தின்படி இருக்குது. பவுல் என்ன சொல்கிறான், இந்த எருசலேம் அடிமைப்பட்டிருக்கா பிள்ளைகளோட மேலான எருசலேம் தான் நம்ம எல்லாருக்கும் தாயானவள்னு சொல்லி கலாத்தியரில் விளக்கம் கொடுக்குறான். அந்த மேலான எருசலேம் தான் இது. முற்றிலும் புதுசு, முற்றிலும் புதுசு. பழைய ஏற்பாடு எருசலேம் வேறு, புதிய ஏற்பாடு எருசலேம் வேறு. பழைய ஏற்பாடு எருசலேம் அடிமைப்பட்டவ, பூமிக்குரியவ. புதிய ஏற்பாட்டு எருசலேம் பரலோகத்துக்குரியது, மணவாட்டி இடத்துக்கு வருது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்னு வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7 இருக்கு இல்லையா, அந்த மனைவி தான் மணவாட்டின்னு சொல்கிறது. அதுக்கு தான் எருசலேம்னு பேர். எரு என்றால் தேவன் அர்த்தம், சாலோம்னா சமாதானம்னு அர்த்தம், எருசலேம்னா தேவனுடைய சமாதானம்னு அர்த்தம். அது இந்த எழுத்தின்படி பூமியில் இப்போ இருக்கிற எருசலேமுக்கு அது பொருந்தாது. சமாதானமாக இருக்குது, தேவ சமாதானமாக எத்தனையோ உயிர்களை பலி வாங்கிக்கிட்டு, எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு, எத்தனையோ சின்ன குழந்தைகளை பட்டினி போட்டு கொன்று, எத்தனையோ குண்டை போட்டு அழித்து இது எப்படி தேவ சமாதானம் சொல்ல முடியுமா? அதான் இந்த எருசலேமை பார்த்து இயேசு அழுதார். லூக்கா 19:41 எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்க்கும் பண்ணுமா, எத்தனையோ முறை உன்னை சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிட்டு இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும்னு சொல்லி சபிச்சார். கிபி 70 ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு மத்தேயு 24 சீசர்களுக்கு ஒரு அடையாளம் சொன்னார்ல தேவாலயத்தை பற்றி. அது கிபி 70 தீர்த்து ராயினால் நடந்துச்சு. முற்றுகை போட்டு எல்லாம் இடித்து ஒரு கல்லின் மேல். ஏன்னா சாலமோன் பெரிய பணக்காரன், தங்க நிறையா வச்சுருவேன், ஒவ்வொரு அடிக்கு ஒரு தங்கத்தை வச்சு கட்டினான்னு எவனோ சொல்லிட்டான் போட்டிருக்கு. எல்லா கல் சொருகுனையும் அந்த தங்கம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பிரித்து எல்லாம் நாசமாக போச்சு. ஒரு சுவர் ஒன்று தான் இப்போ இருக்குது. இன்னும் தேவாலயங்கள் அன்னைக்கு இடித்தது தான். தானியேல் தேவாலயத்தை பார்த்து கும்பிட்ட மாதிரி பழைய ஏற்பாடுக்கு எவனும் கோயிலை பார்த்து கும்பிட முடியாது, கோயிலே இல்லையே. ஆகவே திரும்ப மெசியா வரணும், கிறிஸ்து வரணும், இந்த சபையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு யூதர்கள் மூட பழக்கத்தில் அறியாமையில் காத்திருக்கிறாங்க. இயேசு சொன்னார், என் பிதாவின் நாமத்தில் நான் வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கிறல நீங்கள் மெசியான்னு. இன்னொருத்தன் சுய நாமத்தினால வருவான், அவனை தாப்பா நீ ஏற்றுக்கிற போகிறீங்க. அந்தி கிறிஸ்துவை பற்றி அன்றைக்கே சொன்னார். ஆலயம் சொல்கிறது நம்ம சரீரத்தை தான் ஆலயம் சொன்னார். இந்த சரீரத்தை ஆலயத்தை இடித்து போகிறீங்க, 3 நாள் எழுப்புவேன்னு சொன்னார். அவங்க ஏண்டா இந்த கோயிலை கட்ட 46 வருஷம் ஆச்சே, நீ 3 நாள் எழுப்புவே, இதை விட ஒரு பிராடு அயோக்கியத்தனம் இருக்கான்னு சொல்லி இயேசுவை கடுமையாக பேசினாங்க, வஞ்சாங்க, ஏற்றாங்க. புரியல, தற்கூரி. அதுதான் இப்போ இன்றைக்கி பெஞ்சமின் நேதானியான்னு ஒரு பிரதமர் இருக்கார் இல்லையா, இஸ்ரேல் பிரதமர், கிறிஸ்தவ ஊழியத்துக்கு தடை விதிச்சிருக்கான். கிறிஸ்தவங்களாக வந்த யூதர்களை ஒதுக்கிட்டான், அங்கே ஊழியமே செய்யக்கூடாது, செஞ்சால் ஃபைன் தண்டனைன்னு அறிவிச்சிருக்கான் இஸ்ரேல் நாட்டில். இயேசு பிறந்த ஊர்லேயே இயேசுவுக்கு மரியாதை இல்லை, மதிப்பில்லை. இன்ன வரைக்கும் யூதர்கள் இஸ்ரேலர்கள் இயேசுவை தேவகுமாரன்னு ஏற்றுக்கல. இவன் கிறிஸ்தவன் முட்டா பையன், அவனுக்காக ஜெபிக்கிறான்.
அவன் நல்லா இருக்கணும், அவன் யுத்தம் ஜெயிக்கணும். அப்போ இன்னொருத்தன் சாகலாமா? எல்லோரும் ஒரு ரத்தத்தில் தானே தேவன் படைத்தார். எல்லாம் ஆதாமுடைய ஜீன் தானே, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் தானே. ஒருவராது கட்டுப்போ தேவ சித்தம் இல்லைல்ல. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு தானே வெளிச்சம். பழைய ஏற்பாட்டையே அவன் பார்க்குறதுனால சண்டை வெட்டு குத்து, இஸ்ரேல் ஜனங்க போக ஜெயிக்க சண்டை இப்படியே இருக்கிறதுனால இஸ்ரேல்லாம் மாறிட்டான், யூதனாக மாறிட்டான் போல் இருக்குது. அதனால தான் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அவனுக்கு முட்டு கொடுக்குறான். எவ்வளோ அயோக்கியத்தானே இது! பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு உலக ரட்சகர். சமாரியா ஆளுக சொன்னாங்க இல்லையா, யோவான் 4:42 சிறிய ஒன்று சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் வார்த்தையை நேரடியாகவே கேட்டோம், அவர் வருகிறவரான உலக ரட்சகர் இவர் தான். புறஜாதியை ஏற்றுக்கிட்டாங்கப்பா, உலக ரட்சகராக இருக்க போய் தானே. இஸ்ரவேலின் போதவர்னு குருகுண புத்தியில் இருந்தால் எப்படி ஏற்றுக்குருவாங்க? யூதர்கள் சமாரிகளை மதிக்க மாட்டாங்க, ரொம்ப தீட்டு உள்ளவங்க நினைப்பாங்க. நாய்களை விட கேவலமாக அவங்கள மதிப்பாங்கன்னு நினைப்பாங்க. அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. அண்ணன் தம்பி சகோதரன் அவனாக சொல்ல முடியும் பழைய ஏற்பாட்டுக்காரன். புதிய ஏற்பாட்டுக்காரன் தாப்பா, ரட்சிக்கப்பட்டவன் தாப்பா, கிறிஸ்தவன் தாப்பா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் இல்லை, சகல ஜாதிகளின் சீசராக்கி எல்லாரும் ஒரு இரத்தத்தில் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு குடும்பம் விசுவாசின்னு இவன் தான் சொல்ல முடியுமே தவிர அவன் சொல்ல முடியாது. அதனால் பூமிக்குரிய பழைய ஏற்பாடு எருசலேம் அல்ல, புதிய ஏற்பாடு எருசலேம். பரலோகத்திலிருந்து இறங்குது, இங்கே போட்டிருக்கு, பரலோகத்திலிருந்து இறங்குது. யோவானாகி நான், அதாவது அந்த வெளிப்படுத்த 21:2, யோவானாகி நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணார் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மணவாட்டி. அந்த புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்காரம் தான் உபதேசம். தீர்த்து இல்லை போட்டிருக்கு, உபதேசத்தினாலே அலங்கரிக்கத்தக்க, வசனத்தினாலே அலங்கரிக்கத்தக்க ஒரு மணவாட்டி சபை வசனத்தினால தான் அலங்கரிக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இந்த மாதிரி துதியினோட, இதுதான் ஆவிக்குரிய அலங்காரம், ரட்சிப்பு. இதில் தான் அந்த சபை, மணவாட்டி சபை பரலோகத்திலிருந்து இறங்குது. அது புதிய எருசலேம், புதிய ஏற்பாடு, புதிய ஜீவியம், புதிய சிருஷ்டி, புது மாவு, புது கோடி துண்டு, புது ரசம், சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறார். இந்த 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும், எல்லாத்தையும், பழைய ஏற்பாடு ஃபுல்லாக மாற்றி புதிய ஏற்பாடாக கொண்டு வர்றாரு. பழைய உபதேசங்கள்லாம் மாற்றி புதிய உபதேசமாக கொண்டு வர்றாரு. பழைய வானத்தை அகற்றி புதிய வானத்தை கொண்டு வர்றாரு. பழைய பூமியை எடுத்துகிட்டு புதிய பூமியை கொண்டு வர்றாரு. எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் புதுசாக்குவேன். இதை கேட்குற நீங்கள் புதுசாக இருக்கீங்களா, இல்லை ஆக போகிறீங்களா? இல்லை பழைய ஊழியம் செய்கிறீங்களா, இல்லை புதிய ஊழியம் செய்கிறீங்களா? இல்லை பழைய உடன்படிக்கையில் இருக்கீங்களா, புது உடன்படிக்கை இருக்கீங்களா? புது உபதேசத்தில் ஊழியம் செய்கிறீங்களா, ரெண்டையும் சேர்த்து பெரட்டி சாப்பிட்றீங்களா? காலாவதியான கெட்டுப்போன ஒரு குழம்பையும் புதுசாக வச்ச சாம்பாரையும் மிஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா? பழைய கஞ்சி சோறை புது சோறோட கலந்து சாப்பிடுவீங்களா? உங்கள் பிள்ளைக்கு கெட்டுப்போன ரொட்டியை கொடுப்பீங்களா, கெட்டுப்போன பண்ணை கொடுப்பீங்களா, கெட்டுப்போன சாப்பாடை உணவாக கொடுப்பீங்களா, நாரி போனதை கொடுப்பீங்களா? பழைய ஏற்பாட்டுக்காரங்க மண்ணாவை பூச்சித்து அவன் செத்தாங்கன்னு ஏற்று சொல்கிறாரு. நான் தான் ஜீவப்போம், வானத்திலேருந்து இறங்கினப்போம், இதை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 48, 58 என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், நான் தான் மண்ணா. பழைய ஏற்பாட்டுக்காரங்க புசித்து செத்தாங்க, அது மண்ணா கிடையாது,
புழு பிடிச்ச நாத்தம் பிடிச்சது, காலாவதியை ஆனது. மோசையின் ஊழியம் முக்காடு, அது மரணத்துக்கு எதுவானது, அது எழுத்துக்குரியது, அது குறைஞ்ச மகிமை, ஆக்கினி திருப்பு உள்ள ஊழியம், அது ஒளிஞ்சு போகிறது. இத்தனையும் உனக்கு தெரியாமல் இருக்குன்னா நீ என்னடா நீ என்ன தான் நீ இப்போ பிரசங்கம் பண்ணுற, என்ன நீ இப்போ படிச்சிருக்க, என்ன நீ தியானம் பண்ணியிருக்க, என்ன நீ என்ன பட்டம் பெற்று நாய், நீ என்னத்தான சாதிக்க போகிற நாயை? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த நாயை சொல்கிறேன், நீ அந்த நாயாக இருக்கிறதால உன்னை நாயின்னு சொல்கிறேன். சுண்ணத்துக்காரன், பொல்லாத வேலையாள் அவன்தான். அவனை கூட சேர்ந்ததுனால நீ நாயாக போகிற. ஆட்டுக்குட்டியாக மாறு, என் ஆடுகளை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார்ல, ஆடாக மாறு, நாயாக இருக்காத. நாயாக இருந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி முகமுடியை போட்டுக்கிட்டு நான் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லாத. வெளுத்துரும், போவோம் சாயம் வெளுத்துரும். நியாயந்திருப்பு நாளில் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு தள்ளிடுவார். நானும் இயேசுவுக்கு தான் ஊழியம் செய்கிறேன்னு நீ சொல்கிற, இயேசுவை பின்பற்றலையே. மார்க் 9:38 ஆண்டவரே நம்மை பின்பற்றாத ஒருத்தன் உமது நாமத்தினால ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கான், நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க சீசர்கள். தடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். என் நாமத்தை சொல்கிறவன் எளிதாக என்னை குற்றப்படுத்த மாட்டான். ஏன் சொல்கிறாருன்னா, என்னைக்காவது அவன் திருந்தி என்னை பின்பற்றி வருவானே. உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் திரும்ப அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் வாய்ப்பு தர்றாரு. அவன் அப்படியே தின்னுக்கிட்டு சரி நல்லதான் காசு வருது வைக்கிறது, ஏசு பின்பற்று உபதேசம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரிஞ்சிருந்தும் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வர்ற தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை தெரியாவிட்டால் உண்மையாக தூங்குனா எந்திரிச்சிடுவான். தூங்குற மாதிரி நடிக்கிறது யாருன்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கரெக்டாக இருக்குது, உண்மையாக இருக்குது, உண்மை தான், ஆனால் செய்ய மாட்டோம். என்ன சொல்ல, எதிர்ப்பு தெரிவி. நீ தப்புன்னு என்னை சொல்லு, இந்த உபதேசம் தப்புன்னு சொல்லு, நான் சொல்கிற தவறுன்னு சொல்லு, பரவாயில்ல. அப்படி தவறுன்னு சொல்லி நீ போகிறான்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நாயாக இருக்குன்னு சொல்லலாம். ஒத்துக்கிறேன், கரெக்டுன்னு தெரியுது, ஆனால் ஏன் செய்ய மாட்டாங்கிற? உனக்கு வர்ற தண்டனை பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி மனம் திரும்பிரு, இந்த உபதேசத்தை புதிய மனவாட்டியாக மாறு, புதிய எருசலேமாக மாறு. சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லும்போது உன்னையும் புதிதாக்கிக்க, உன் ஊழியத்தை புதிதாக்கிக்க, உன் உபதேசத்தை புதிதாக்கிக்க, உன்னுடைய பேர், உன்னுடைய ஊழிய காரியம் எல்லாம் புதிதாக்கு. இது வரைக்கும் தப்பாக பேசியிருந்தா மாற்று, சாரி கேளு, மன்னிப்பு கேளு சபையில். அப்படி செய். என்னோட தொடர்பு கொள்ளு. என் ஃபோன் நம்பரு 944 36 77 2 33. என் பேர்